Hello everyone, this is Anand Jennifer Rosario here and I welcome you to my channel Mastery. It's Rosario's Academy. நம்ம இந்த வீடியோல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மக்கள் எண்களை பயன்படுத்த தொடங்கினதுல இருந்தே வழக்கத்துல வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். மக்கள் அதாவது சின்ன சின்ன மெர்ச்சன்ட்ஸ், ஃப்ரூட் ஷாப் மெர்ச்சன்ட் ஆகட்டும், பெட்டி ஷாப் மெர்ச்சன்ட் ஆகட்டும், அவங்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல அவங்களுக்கு நாலேஜுக்கு உட்பட்டு இந்த எண்களை பயன்படுத்தி இவங்க இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு முழுமை பெறாத அக்கௌண்டிங் முறை. ஏன் அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங்கோட டபுள் ஆஸ்பெக்டையும் இது என்ன பண்றது இல்லைன்னா அக்கௌண்ட் பண்ணாததுனால ஒரு எக்ஸாக்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், எக்ஸாக்ட் பினான்சியல் பொசிஷன் இது என்ன பண்றது இல்ல, ரிவீல் பண்றது இல்ல. இப்போ நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் பத்தி பார்ப்போம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை முதல்ல இந்த உலகத்துக்கு வழங்கின ஒரு லூகா பாசியோலி அப்படிங்கிற ஒருத்தர். லூகா பாசியோலி இவர் 1494ஆம் வருடம், இவர் ஒரு இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன். இவர் 1494ஆம் வருடம் வெனிஸ் நகரத்துல இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்கான கான்செப்டை வழங்கினார், இந்த உலகத்துக்கு வழங்கினார். ஆனா இது பயன்பாட்டுக்கு வரல, மக்கள் இதோட முக்கியத்துவத்தையும் தேவையையும் அப்போ உணரல. ஓகே, சோ 18ஆம் நூற்றாண்டுல யூரோப் கண்ட்ரீஸ்ல சில பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இதோடைய இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, இதோடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பட் 19ஆம் நூற்றாண்டுல தான் இதோடைய பயன்பாடு ஒரு முழுமை அடைஞ்சிச்சு. எப்படி அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுல பல புரட்சிகளுக்கு அப்புறம் வாணிப செயல்பாடுகள் உலகம் முழுவதும் அதிகரிச்சிச்சு. அப்ப அந்த வாணிப செயல்பாட்டுக்கு இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் போதுமானதாக இல்லை. ஹை வால்யூம் ஆஃப் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தால முடியல. அப்ப மக்கள் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் உடைய தேவையை உணர்ந்தார்கள். அப்படி இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் அடாப்ட் பண்ணாங்க. அப்ப இருந்து இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்முடைய உலகம் முழுவதும் ஒரு வேர்ல்டு வைடு அக்செப்டட் அக்கௌண்டிங் சிஸ்டமாக உருவெடுத்துச்சு. இப்போ நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அக்கௌண்டிங்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. ஓகே, பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகே, அக்கௌண்டிங்ல பல பிரான்ச்சஸ் இருக்கு. பினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். இப்படி ஒவ்வொரு கான்செப்ட்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சில அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த அக்கௌண்டிங் சிஸ்டங்கள், இந்த அக்கௌண்டிங் முறைகள் நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கிட்டோம். டிசிப்ளின்ஸ், ஓகே, சப் டிசிப்ளின்ஸா நம்ம அந்த மெயின் அக்கௌண்டன்சில இருந்து நம்ம அதை எலாபரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அப்படி இது நிறைய ஒரு எவால்யூஷனரி ஸ்டேஜ்ல இது இருந்துட்டு இருக்கு. அதுல நம்ம இப்ப பார்க்க போறது பினான்சியல் அக்கௌண்டிங். இதுதான் முதலாக 11th ஸ்டாண்டர்ட்ல, 12th ஸ்டாண்டர்ட்ல, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஒரு அக்கௌண்டிங். ஸோ இந்த பினான்சியல் அக்கௌண்டிங்ல இப்ப நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம். Accounts are classified into two. One is personal accounts. Another one is impersonal accounts. One is personal accounts, another one is impersonal accounts. Again, this personal accounts are classified into three: natural person, artificial person, and third one is representative person. Natural person, artificial person, and representative person. Okay, when it comes to the other side, impersonal accounts are classified into two. One is real accounts, another one is nominal accounts. Again, these real accounts are classified into two. One is tangible
and intangible. Tangible and intangible. So this is what the classification of accounts. Okay, let us discuss one by one. Accounts are classified into two. One is personal accounts, another one is impersonal accounts. தமிழ்ல இத ஆள்சார் கணக்குகள், ஆள்சாரா கணக்குகள் அப்படின்னு சொல்றோம். Again, this ஆள்சார் கணக்கு, the personal accounts are classified into three. One is natural person, another one is artificial person, and the third one is representative person. Natural person அப்படின்னா என்ன? What does it mean by? Natural person denotes an individual. Human being இது குறிக்குது. ஒரு ஹியூமன் பீயிங்க நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்டை இந்த வகைப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குட்ஸ் சோல்டு டு ராஜா, goods purchased from Arun. So this Raja account and Arun account are coming under this natural person category. So Raja account. Okay, when it comes to the artificial person, companies are treated as an artificial person. Okay, according to the business entity concept, business உங்களுக்கு தெரியும் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ அந்த பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் அண்ட் ஓனர்ஷிப் ஆர் செப்பரேட்டட். ஈவன் தோ த ஓனர் இஸ் ஸ்டார்டட் த பிசினஸ், ஓகே, he doesn't have any, he is separated, he is treated as a separate person அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓனர்ஷிப் அண்ட் ஒரு கம்பெனி ஒரு செப்பரேட் பர்சனா வந்து நம்ம ட்ரீட் பண்றோம். ஒன்லி திங் இஸ் அதுக்கு லைஃப் இல்ல, உயிர் இல்ல. ஸோ வி ஆர் ட்ரீட்டிங் தட் இட் இஸ் an artificial person. அதனால ஒரு கம்பெனி அக்கௌண்ட் ஏபிசி அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோ இல்ல வருண் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனி நேம்ஸ் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி நேம்ஸ் நம்ம ஆர்டிபிஷியல் பர்சன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, ஆர்டிபிஷியல் அக்கௌண்ட்ஸ், ஆர்டிபிஷியல் பர்சன் அக்கௌண்ட் கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வரோம். ஓகே, தென் when it comes to this representative, இது ஒண்ணும் இல்ல, ஒரு குரூப்பை டினோட் பண்றது. ஓகேவா, ரெப்ரசன்டேட்டிவ் கலெக்டிவா ஒரு குரூப்பை டினோட் பண்றது வந்து ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், அதாவது கொடுபட வேண்டிய சேலரி, இன்னும் கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படாம இருக்கு. அந்த குரூப் அதுக்குள்ள எத்தனையோ பேர் வரலாம். அந்த கொடுபட வேண்டிய சேலரியில ஒரு 3 பேத்துக்கு சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்ப உங்களை கலெக்டிவா நம்ம சொல்றதுனால இது அந்த கலெக்டிவ் பீப்புள், அந்த மொத்த கலெக்டிவ் பீப்புள் இது ரெப்ரசன்ட் பண்றதுனால இந்த அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அக்கௌண்ட் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட், இப்படி எந்த இதா இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் கேட்டகரி கீழே இது வருது. ஓகே, ஓகே, let us move on to the next side. Impersonal accounts are classified into two. One is real accounts, another one is nominal accounts. ஓகே, ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா கம்பெனி கிட்ட ரியலா இருக்கிற சொத்துக்களை சொல்லுது. ரியலா இப்ப நம்ம கம்பெனி ஓன் பண்ற ஒரு சில விஷயங்களை சொல்றது ரியல் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அசெட்ஸை சொல்ல முடியும் இல்லையா, பில்டிங் அக்கௌண்ட், தென் லேண்ட் அக்கௌண்ட், லேண்ட் அண்ட் மிஷினரி, building, land, machinery account, furniture and fixtures, okay, cash account, then purchase account. Purchase means when we are purchasing the things, products are coming inside into the company, okay, so stock values getting increased இல்லையா. ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு கரண்ட் அசெட்டா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அசெட்ஸை வந்து குறிக்கிறதுக்கு நம்ம ரியல் அக்கௌண்ட்ல அசெட்ஸை வந்து நம்ம ரியல் அக்கௌண்ட் கேட்டகரிக்கு கீழே கொண்டு வரலாம். Okay, so again this real account is divided into two. One is tangible and intangible. What does it mean by tangible? Tangible அப்படின்னா கண்ணுக்கு புலனாக கூடியதை tangible சொல்றோம், கண்ணுக்கு புலனாகாததை intangible சொல்றோம். என்ன கண்ணுக்கு புலனாகாத சொத்து, கண்ணுக்கு புலனாகக்கூடிய சொத்து, பொதுவாக சொத்துக்களை ரியல் அக்கௌண்ட்னு சொல்றோம். அப்ப கண்ணுக்கு புலனாகக்கூடிய சொத்துக்கள், கண்ணுக்கு புலனாகா சொத்துக்கள், என்னென்ன சொத்துக்களை கண்ணுக்கு புலனாகாம நம்ம பார்க்க முடியும்? கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்பெனி ஒரு லாங் ஸ்டாண்டிங்கா வந்து ஒரு சர்வீஸ்ல இருக்கு, கஸ்டமர் சர்வீஸ்ல இருக்கு. ஓகே, அதோடைய பொருட்கள், அதோடைய ப்ராடக்டோ இல்ல சர்வீஸோ வந்து மக்களுக்கு பயனுள்ள விதத்துல, மக்களுடைய அபிமானத்தை கவர்ற விதத்துல ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா ஒரு எக்ஸலன்ட் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு நல்ல பேர் ஜெனரேட் ஆகுது. அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் கிரியேட் ஆகுது, அதோட ப்ராடக்ட் குவாலிட்டி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு நேம கம்பெனி ஜெனரேட் பண்றதுக்காக
ரொம்ப காலங்கள் உழைக்குது. ஸோ அந்த பேரை அது தக்க வச்சுக்குது. அப்ப அது ஒரு சொத்தா நம்ம வந்து அக்கௌண்டிங் சிஸ்டம்ல கருதுறோம். ஸோ அந்த சொத்தை நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. பட் we are valuing, we are making some value, we are expressing in terms of money இல்லையா? அதை வந்து நம்ம மணியில எக்ஸ்பிரஸ் பண்ணி அதையும் நம்ம ஒரு அசட்டா வந்து காட்டுறோம். ஸோ தட் அசட் ஆல்சோ இஸ் கம்மிங் அண்டர் தி ரியல் அக்கௌண்ட். என்ன சொல்லலாம் அப்படின்னா குட்வில். அந்த நற்பெயர் நான் சொல்ல பாத்தீங்களா, நல்ல பேரு, கம்பெனிக்கு இருக்கிற ஒரு நல்ல பேரை தமிழ்ல வாணிப நற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அக்கௌண்டிங் டெர்மினாலஜில. இங்கிலீஷ்ல அது குட்வில் அக்கௌண்ட். So goodwill account, patent rights, copyrights, all these are all coming under the intangible category, which is under real account. Okay, then which are coming under the real account. When it comes to the nominal account அப்படின்னா ஆபரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஆபரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ஒரு கம்பெனில டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கும்போது நிறைய ஆபரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அவங்க கம் அக்ராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னது? ரெண்ட் கொடுக்கறது, சேலரி கொடுக்கறது, இபி பில் பே பண்றது, ஓகே, ஸ்டேஷனரிஸ் வாங்க, இதெல்லாம் ஆபரேட்டிங் லெவல் எக்ஸ்பென்சஸ். இதை வந்து நாமினல் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி கீழே கொண்டு வரும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கெல்லாம் என்னன்னா ஒரு ஷேப் கிடையாது, அதுக்குன்னு ஒரு பெரிய, அது ஒரு பெருசா நம்ம சொல்ல முடியாது, முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா இட் ஹேப்பன்ஸ். இப்ப நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்றோம் அப்படின்னா ஃபேமிலியோடைய ரெகுலரான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பெருசா வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஓகேவா? பணம் இது எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கும்போது பிசினஸோட ஆப்ரேஷன்ல கம் அக்ராஸ் பண்ற சில எக்ஸ்பென்சஸ் நம்ம நாமினல் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ அந்த நாமினல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா salary paid, rent paid, so rent account, EB account. Okay, so இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். Stationery account, so many accounts are there. So this is what the classification of accounts. Okay, again I repeat the same. Accounts are classified into two. One is personal accounts, another one is impersonal accounts. Again, these impersonal accounts are personal accounts are classified into three. One is natural person, other one is artificial person, the third one is representative person. Okay, natural person is nothing but it denotes an individual, ஹியூமன் பீயிங்க குறிக்குது. ஒரு இண்டிவிஜுவலுக்கு நம்ம வந்து ஒரு பிசினஸ், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கம்பெனிக்கு இடையில ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது அந்த இண்டிவிஜுவலை நம்ம அக்கௌண்ட் பண்றத நம்ம நேச்சுரல் பர்சன் கேட்டகரிக்கு கீழே நம்ம கொண்டு வரோம். அடுத்து ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட் பாடிஸ் ஆர் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பர்சனா தான் நம்ம சித்தரிக்கப்படுது அக்கௌண்டிங் டெர்மினாலஜில, அக்கௌண்டிங் வியூல. பட் அதுக்கு உயிர் இல்லாததுனால அதை நம்ம ஆர்டிபிஷியல் பர்சன் சொல்றோம். ஸோ கம்பெனிஸை நம்ம இந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வரோம். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் ஒன்றும் இல்லை, இந்த கலெக்டிவா ஒரு குரூப்பை நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் கீழே கொண்டு வரோம். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ரிசீவபிள். ஓகே, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கைக்கு வராது. அவுட்ஸ்டாண்டிங், பேயபிள், ஓகேவா, prepaid expenditures, all these are all coming under the representative person. When it comes to the impersonal accounts, again it is classified into two. One is real accounts, another one is nominal accounts. Real accounts are classified into two. One is tangible and intangible. Real account என்ன? கம்பெனியோடைய சொத்துக்களை நம்ம ரியல் அக்கௌண்ட்னு சொல்றோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், மெஷினரி, லேண்ட், காரு, பைக் அக்கௌண்ட், ஆல் தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் தி ரியல் அக்கௌண்ட். அதையும் நம்ம கண்ணுக்கு புலனாகக்கூடிய, தொட்டு உணரக்கூடியது, தொட்டு உணராக்கூடியதுன்னு ரெண்டு வகைப்படுத்துறோம். கண்ணுக்கு புலனாகாத சொத்துக்கள்ல அந்த குட்வில், காப்பிரைட், பேட்டன் ரைட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து இன்டான்ஜிபிள் கேட்டகரி கீழே கொண்டு வரோம். மற்ற ஆல் தி அதர் அசெட்ஸ், பிசிக்கல் அசெட்ஸ், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தொட்டு உணரக்கூடியது நம்ம இன்டான்ஜிபிள் கீழே கொண்டு வரோம். நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆபரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை குறிக்கிற ஒரு கேட்டகரி. ஸோ ரெண்ட் பெய்டு, இபி பெய்டு, சேலரி பெய்டு, டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆல் தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் த நாமினல் அக்கௌண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஓகே, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்து வர வீடியோவில் இன்னும் ஃபர்தராக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.